அவனாலயம் அழகிய மலையகத்தின் வரலாற்று பார்வை. இலங்கையில் பெருந்தோட்ட சமூகம் சாப்டர் 2. 1867 தொடங்கிய இந்த பயணம் ஒரு சாதாரண தொழிலாளியின் கதையா அல்லது மௌனமான போராட்டத்தின் வரலாறா? இதுவரை பார்த்த பகுதி ஒரு தொடக்கம் மட்டுமே. இனி நாம் பார்க்க போவது உண்மையின் இன்னொரு பக்கம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தேயிலை ஒரு வணிகப் பொருளாக மட்டுமில்லை, அது ஒரு பேரரசின் லாப இயந்திரமாக இருந்தது. ஆனால் அந்த இயந்திரத்தை இயங்க வைத்தது யார்? தினமும் மலை பாதைகளில் வெயிலிலும் மழையிலும் பொருட்படுத்தாமல் உழைத்த பெண்களும் ஆண்களும். அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு நாள் வேலை தவறினால் ஊதியம் இல்லை, குடியிருப்புகள் குறுகிய அறைகள், சுகாதார வசதி மிக குறைவு, கல்வி ஒரு கனவு மாதிரி. ஆனால்